சிவில் கேசஸ்ல ஒரு முக்கியமான பார்ட் வந்து பேமெண்ட் ஆஃப் கோர்ட் ஃபீஸ். ஒரு பிளைண்டோட அந்த கேஸோட சம்பந்தப்பட்ட அந்த கோர்ட் ஃபீயை கூட அட்டாச் பண்ணி ஃபைல் பண்ண வேண்டியது ஒரு அவசியமான ஒரு விஷயம். பிளைண்டா இருக்கலாம், இல்ல என்ன விதமான பெட்டிஷனா கூட இருக்கலாம். அந்த பெட்டிஷனுக்கு தேவையான கோர்ட் ஃபீயை அட்டாச் பண்ணி கொடுக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயம். ஸோ இந்த பேமெண்ட் ஆஃப் கோர்ட் ஃபீன்னு ஒன்று இருக்கும்போது அது ஒரு வேளை டிஃபெக்டிவா பே பண்ணிட்டோம்னா, அது தேவையான பே பண்ண வேண்டிய அமௌண்ட் இல்லாம கம்மியான ஒரு அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா கோர்ட்டுக்கு வந்து அந்த டெபிசிட் அமௌண்ட்டை பே பண்ண சொல்றதுக்கான ஒரு அவகாசம் ஒன்று கொடுக்கறதுக்கான ஒரு அதிகாரம் ஒன்று இருக்கு. இந்த பவர் வந்து செக்ஷன் 149 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்ப்போம். ஒருவேளை டிஃபெக்டிவ் கோர்ட் ஃபீ ஒன்று பே பண்ணப்பட்டு இருந்தது அப்படின்னா அதை எப்படி வந்து அதை சரி செய்யறது, ரெண்டாவது அது சம்பந்தப்பட்ட என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்கு, இது சம்பந்தமா ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்சோட ஜட்மெண்ட்ல கொடுக்கப்பட்ட ஒரு 7 கைட்லைன்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். செக்ஷன் 149 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு டாக்குமெண்ட்டை கோர்ட்ல சப்மிட் பண்ணும்போது அதுக்கு உரிய கோர்ட் ஃபீ பே பண்ண வேண்டியது இருந்து அது பே பண்ணாம முழுசாவோ இல்ல பகுதியாவோ பே பண்ணாம விட்டு போச்சு அப்படின்னா கோர்ட் வந்து அந்த டெபிசிட் அமௌண்ட்டை அந்த எவ்வளவு கோர்ட் ஃபீ அதுக்கு பே பண்ணணுமோ அதை பே பண்ண சொல்லி அதுக்கான அவகாசம் கொடுக்கறதுக்கான அதிகாரம் கோர்ட்டுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்கும் போது அந்த கோர்ட் ஃபீ அதுக்கப்புறம் பே பண்ணி சரி செய்யப்பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து முதல்லயே அந்த கோர்ட் ஃபீ பே பண்ணா அந்த டாக்குமெண்ட்டுக்கு என்ன எஃபெக்டோ அதே எஃபெக்ட் வந்து அந்த கோர்ட்டு கொடுத்த அந்த பர்மிஷனோட அந்த டெபிசிட் கோர்ட் ஃபீ பே பண்றதுனால வரக்கூடிய எஃபெக்டும் சிமிலரா தான் இருக்கும் அப்படின்னு செக்ஷன் 149 கொடுத்துருக்கு. இது பேசிக்கான ஒரு கான்செப்ட். சாதாரணமா நம்ம பார்த்தோம்னா ஒரு பிளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து அந்த கோர்ட் ஃபீ எவ்வளோன்றதுக்கான சரியான ப்ரொவிஷன் போடாம ஒரு சில சமயம் வந்து ஒரு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பதிலாக ஒரு இன்ஜெக்ஷன் சூட் ஃபைல் பண்றது உண்டு. ஒரு சில சமயம் டிக்ளரேஷன் சூட்டை அண்ட் இன்ஜெக்ஷன் கேட்கறது பதிலாக வெறும் இன்ஜெக்ஷன் மட்டும் கேட்கறது உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்கும்போது கோர்ட் ஃபீ டெபிசிட்டா பே பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல ஒரு சில பார்ட்டிஷன் வந்து ஒரு டைரக்ட் பார்ட்டிஷன் இல்லாம டீம்டு பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கான பார்ட்டிஷன், அது செக்ஷன் 37 இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள், அதனால கம்மி கோர்ட் ஃபீ பே பண்ண வேண்டியதான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டுரும். ஒரு இன்அட்வர்டன்ஸ்னால இப்படி நடக்கலாம். இல்ல ஒரு சில சமயம் வந்து அந்த கால்குலேஷன்லயே ஒரு மிஸ்டேக் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதனா ஒரு மிஸ்டேக் இருக்கும்போது அந்த கோர்ட் வந்து அந்த கோர்ட் ஃபீல ஒரு டிஃபெக்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லி அந்த பிளைண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த சரியான கோர்ட் ஃபீயை வந்து அந்த செக்ஷன் 149 கீழே ஒரு பெட்டிஷனையும் ஒரு அஃபிடவிட்டையும் வச்சு இந்த காரணத்தினால தான் அந்த கோர்ட் ஃபீ டெபிசிட்டா பே பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி ரீப்ரசென்ட் பண்ண வேண்டியது அவசியம். இது சம்பந்தமா இந்த ரிட்டர்ன் ரீப்ரசன்டேஷன் ப்ராசஸ் சம்பந்தமா, ரெண்டாவது கோர்ட் எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய டிஸ்கிரிஷன் சம்பந்தமா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிஸ்கிரிஷனரி ப்ரொவிஷன், ஜுடிஷியல் டிஸ்கிரிஷன் சம்பந்தப்பட்டது. கோர்ட்டோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இதை ஏத்துக்கலாம், ஏத்துக்காமலையும் போகலாம். ஸோ அந்த சமயத்துல ஒரு டிஸ்கிரிஷன் ஒன்று இருக்குன்றச்சே அந்த டிஸ்கிரிஷன் எப்படி எக்ஸசைஸ் பண்றதுன்றதுக்கான கோட்பாடுகள் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜட்மெண்ட் வந்து நடராஜன் vs ராஜசேகரன் ஒரு கேஸ் 2003 டிவிஷன் பெஞ்ச், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட டிவிஷன் பெஞ்சோட ஜட்மெண்ட் ஒன்று. இதுல வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது ஒவ்வொன்றா நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த ஜட்மெண்ட்ல கொடுத்த முதல் கைட்லைன் என்னன்னா செக்ஷன் 4 தமிழ்நாடு கோர்ட் ஃபீ அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட்னு இருக்கு. அதாவது தமிழ்நாடு கோர்ட் ஃபீ அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் வந்து கோர்ட் ஃபீ எவ்வளோ பே பண்றது, எதை பேஸ் பண்ணி அதை கால்குலேட் பண்றது சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சட்டம். இதை பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்திருக்கோம். இதுல செக்ஷன் 4 என்ன சொல்றதுன்னா ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது அதுக்கு எதனா கோர்ட் ஃபீ பே பண்ண வேண்டியது இருந்தது ஆனா அந்த கோர்ட் ஃபீயை முழுமையா பே பண்ணணும் அப்படின்றத ஒரு ப்ரொவிஷன் ஒன்று இருக்கு. இந்த செக்ஷன் 4க்கான ப்ரொவிஷோ தான் செக்ஷன் 149. அதாவது அது முழுமையா பே பண்ணப்படாத ஒரு சூழ்நிலையில அதை வந்து எப்படி சரி செய்யறதுன்னு கோர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அவகாசத்துக்கான ஒரு ப்ரொவிஷன் தான் செக்ஷன் 149. இது முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு பிளைண்ட் ஒன்று சப்மிட் பண்றோம் கோர்ட்ல அப்படின்னா அந்த பிளைண்ட்டை ரெஜிஸ்ட்ரி இல்ல அந்த கோர்ட் வந்து அதை வாங்கிக்கிட்டு 3 நாளைக்குள்ள 3rd டேக்குள்ள அந்த பிளைண்ட்டை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதுல எதனா டிஃபெக்ட் இருந்ததுன்னா அதை ரிட்டர்ன் பண்ண வேண்டியது, இல்லைன்னா அக்செப்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல சொல்லியிருக்கு. நிறைய கேசஸ்ல வந்து 3 டேஸ்க்குள்ள முடிக்கிறது கிடையாது, பல நாட்கள் கூட ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா ஜெனரலா 3rd டேக்குள்ள அதை வெரிஃபை பண்ணி அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜட்மெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ஒரு லிமிடேஷன் பீரியட்ன்றது இருக்கு. ஸோ ஒரு ரிகவரி சூட் ஃபைல் பண்றதுக்கு 3 இயர்ஸ் லிமிடேஷன் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த லாஸ்ட் டே ஆஃப் லிமிடேஷன், அதாவது இந்த 3 இயர்ஸோட கடைசி நாள் அன்னைக்கு
அந்த ஆகஸ்ட் 31 அந்த 3 இயர்ஸ் முடியறதுக்கான கடைசி நாள்னா அந்த கடைசி நாள் அன்னைக்கு 10,000 ரூபாய் கோர்ட் ஃபீ பே பண்றதுக்கு பதிலா நான் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே கோர்ட் ஃபீ பே பண்ணி நான் வந்து பேப்பர்ஸ் உள்ள தள்ளுறேன், அது பேப்பர்ஸ் வந்து கொடுத்து விடுறேன், கோர்ட்ல வந்து சப்மிட் பண்றேன் அப்படின்னா இது பார்த்த உடனே தெரியுது அந்த கேஸை ஃபைல் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் விட்டு போயிடுமோன்னு சொல்லி டெபிசிட் கோர்ட் ஃபீயோட ஃபைல் பண்றாங்கன்றது பார்க்கச்சே அப்பட்டமா தெரியக்கூடிய ஒரு கேசஸ். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல அந்த கோர்ட் ஃபீ டெபிசிட்டா பே பண்றவங்க அந்த கோர்ட் ஃபீ டெபிசிட்டா பே பண்ணதுக்கு கூட சேர்த்து ஒரு அஃபிடவிட் ஒன்று ஃபைல் பண்ணி எந்த காரணத்தினால கம்மியா பே பண்றாங்கன்றத வந்து கோர்ட்ல சொல்லியாகணும். இந்த மாதிரி ஒரு அஃபிடவிட் பே கொடுத்து ஃபைல் பண்ணி இந்த கோர்ட் ஃபீ டெபிசிட் பே பண்றதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அந்த கோர்ட் வந்து இந்த அஃபிடவிட்டை கன்சிடர் பண்ணி செக்ஷன் 149 கீழே கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி எதிர்கட்சிக்காரங்களுக்கு அதாவது ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்து இந்த மாதிரி இவங்க டெபிசிட்டோட ஃபைல் பண்ணிருக்காங்க, உங்க தரப்புல எதனா சொல்றதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சைடுக்கு வந்து அவங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இது ஏன்னா ஒரு கேஸே வந்து ஃபைல் பண்றதே எதிர்கட்சிக்காரங்களை ஹராஸ் பண்றதுக்கான ஒரு மோட்டிவ்காக அப்படின்றது இருந்ததுன்னா அது தடுத்து நிறுத்தத்துக்கான ஒரு ப்ரொவிஷன். இதை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 149 பொறுத்த வரைக்கும் டோட்டலி ஜுடிஷியல் டிஸ்கிரிஷன், அதாவது கோர்ட்டோட விருப்பத்தன்மை அப்படின்றது இருக்கு. விருப்பம் வந்து கொடுக்கலாம்னு இருக்கலாம், இல்ல கொடுக்க வேணாம்ன்றது இருக்கலாம். அந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ட் ஃபீ கால்குலேட் பண்ணும்போது ஒரு 10,750 ரூபாய் அந்த கோர்ட் ஃபீ பே பண்ண வேண்டியது. பட் பை மிஸ்டேக் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஒன்று இது பண்ணிட்டு 10,550 ரூபாய் அவங்க பே பண்ணிட்டாங்க, 200 ரூபாய் கம்மியா பே பண்ணிட்டாங்க. ஆனா மெமோ ஆஃப் வேல்யூவேஷன்ல 10,750 ரூபாய் தான் எழுதியிருக்காங்க. ஆனா ஸ்டாம்ப் பேப்பரை எண்ணி பார்க்கும்போது 10,550 தான் இருந்ததுன்னா இது வந்து ஒரு போனஃபைட் மிஸ்டேக்னு சொல்லிட்டு கண்ணுக்கு நேரம் தெரியுது. இப்போ வந்து ஜுடிஷியல் டிஸ்கிரிஷன் எக்ஸசைஸ் பண்ணும்போது நியாயமான ஒரு தவறு, ஒரு இன்அட்வர்டன்ஸ்னால ஏற்பட்ட ஒரு தவறுன்றதுனால இதுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கறது தப்பில்லைன்றது தெரியும். சோ அந்த போனஃபைட் நேச்சரை வந்து நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. கோர்ட் வந்து அவசியம் பார்க்கும். சோ அந்த போனஃபைட் நேச்சரை ப்ரூவ் பண்ணணும். இல்ல இதுவே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கோர்ட் ஃபீ வந்து 10,750 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல வெறும் 10 ரூபாய் கோர்ட் ஃபீ பே பண்ணி அந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கேஸ் நம்பர் வேணும், கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க. கேஸ் ஃபைல் பண்ணதுக்கான ஏதோ ஒரு ப்ரூஃப் வேணும்ன்றதுக்கு அப்படி இருந்ததுன்னா அது செல்லவே செல்லாது, அதை ஏத்துக்கவே முடியாது எந்த சூழ்நிலையிலும். ஏன்னா இது பார்த்தாலே தெரியுது, அப்பட்டமா தெரியுது, இது போனஃபைடா பண்ணல அப்படின்றது தெரியுது. ஒருவேளை ஒரு பிளைண்ட் ஒன்று ஃபைல் பண்றாங்க, இந்த பிளைண்ட் ஃபைல் பண்ணும்போது வித்தின் லிமிடேஷன் இருக்கு. டெபிசிட் கோர்ட் ஃபீ வந்து பே பண்ணிட்டாங்க, கோர்ட் ஃபீ வந்து கம்மியா பே பண்ணிருக்காங்க, அது பிளைண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகுது. 2 to 3 வீக்ஸ் டைம் கொடுக்குறாங்க, அதை வந்து ரிட்டர்ன் ரீப்ரசென்ட் பண்றதுக்கு 3 வீக்ஸ் டைம் கொடுக்குறாங்க. அந்த 3 வீக்ஸும் வித்தின் லிமிடேஷனா தான் இருக்கு, 2 வீக்ஸ் வரைக்கும் வித்தின் லிமிடேஷனா இருக்கு. கடைசி ஒரு வாரம் வந்து அந்த பிளைண்ட் ஃபைல் பண்ணக்கூடிய அந்த கால அவகாசத்துக்கு லிமிடேஷனை மீறி போடுறது. ஆனா அவர் லிமிடேஷனை தாண்டி இருக்கக்கூடிய காலத்துல அந்த டெபிசிட் கோர்ட் ஃபீயோட வச்சு அவர் வந்து அதை ரீப்ரசென்ட் பண்றாரு அப்படின்னா எதிர்கட்சிக்காரங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அதாவது அவருக்கு இந்த கோர்ட் ஃபீ இந்த கேஸை வந்து ஃப்ரெஷ்ஷா ஃபைல் பண்றதுக்கான உரிமை வந்து எப்போ வந்து கைவிட்டு போயிடுறதோ அப்போ வந்து கோர்ட்டோட மெர்சிக்கு வந்துடுறாரு. சோ அந்த மாதிரி சூழ்நிலையில எதிர்கட்சிக்கு வந்து கோர்ட் வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துட்டு அவங்களோட தரப்பையும் கேட்டு வர வேண்டியது அவசியம். இல்ல வித்தின் லிமிடேஷன் தான் இருக்கு, எந்த விதமான தவறும் இல்ல, இந்த ரிட்டர்ன் ஆயிட்டு அதை ரீப்ரசென்ட் பண்றதும் வித்தின் லிமிடேஷன் தான், அந்த கேஸ் ஃபைல் பண்ண வேண்டிய கால அவகாசத்துக்குள்ளதான் இருக்கு, எந்த விதமான பிரிஜுடைஸும் எதிர்கட்சிக்காரங்களுக்கு ஏற்படல அப்படிங்கிறது இருந்ததுன்னா கோர்ட் வந்து எந்த விதத்திலையும் ஆப்போசிட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல, நேரடியா இந்த கேஸை எடுத்து அவங்களுக்கான அந்த அவகாசத்தை கொடுக்க வேண்டியது ஒரு ரைட் ஒன்று இருக்கு. ஒருவேளை ஒரு டிஃபெண்டன்ட் நம்ம அப்போ வந்து அந்த பிளைண்டிஃப் வந்து இந்த கோர்ட் ஃபீ டெபிசிட்டா கட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் கோர்ட் வந்து நமக்கு நோட்டீஸ் கொடுக்காமலே பியாண்ட் லிமிடேஷன் ஒரு பீரியட், இப்போ நான் சொன்ன கைட்லைன்ஸ்க்குலாம் அப்பாற்பட்டு அந்த லிமிடேஷன் பீரியடுக்கு அப்பாற்பட்டு அவங்க வந்து அலோவ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த செக்ஷன் 149 டிஸ்கிரிஷனை வந்து அவர் எல்லையை மீறி அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால நம்ம செக்ஷன் 151 கீழே ஒரு பெட்டிஷன் வந்து அந்த டிஃபெண்டன்டால ஃபைல் பண்ண முடியும். எனக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்காமலேயே நீங்க அவங்க டெபிசிட் கோர்ட் ஃபீயோட பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணிட்டு அது மேல ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க, இது வந்து இந்த ஜட்மெண்ட்டுக்கு விரோதமானதுன்னு சொல்லி செக்ஷன் 151 சிபிசி கீழே ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கைட்லைன்ஸ்லாம் வந்து இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட டிவிஷன் பெஞ்ச் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கோர்ட் ஃபீயோட டிஃபெக்டை பொறுத்த வரைக்கும் பியூர்லி டிஸ்கிரிஷனரி,
ஆனா அந்த போனஃபைட்ஸ் வந்து பார்க்கும்போதே தெரியணும் எங்க தப்பு நடந்திருக்கு, எதனால தவறு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. சரியா கால்குலேஷன் எந்த மிஸ்டேக்கா, இல்ல அட்வொகேட்டோட ஓவர் சைட்டா, இல்ல கிளைண்டோட ஓவர் சைட்டா, இல்லைன்னா அந்த வேல்யூ அதை எண்ணி பார்க்கறதுல அந்த கோர்ட் ஃபீ ஸ்டாம்ப் பேப்பர் எத்தனை இருக்குன்றதை எண்ணி பார்க்கறதுல இருந்தோ அந்த வேல்யூவேஷனுக்கும் எதனா டிஃபரன்ஸ் எதனா இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த கோர்ட் ஃபீ டெபிசிட்ன்றது பே பண்றது, அதான் ஒரு கிளைண்ட் ஒன்று ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி 4 தடவை இல்ல 5 தடவை என கிராஸ் செக் பண்ண வேண்டியது அவசியம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா மற்றதெல்லாம் ரிட்டர்ன் போட்டாங்கன்னா ரீப்ரசென்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஆனா இந்த கோர்ட் ஃபீ டெபிசிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் ட்ரான் ப்ராசஸ் ஒன்று இருக்கு. பெட்டிஷன் போடணும், கோர்ட் அக்செப்ட் பண்ணணும், அப்புறம் தான் ரீப்ரசென்ட் பண்ண முடியும். அதனால இது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும்.